1 ரூபாய்க்கு 1 இட்லி, 3 ரூபாய்க்கு தயிர் சாதம், 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம். சென்னை மாநகரின் இன்றைய இனிய ராகமாக ஒலித்து வரும் பசியாற்றும் பாடல் இது. அரசியல் காரணமோ இல்லை, உண்மையான அக்கறையோ எதுவாக இருந்தாலும் 10 ரூபாயில் ஒருவர் ஒரு நாள் பசியை தீர்த்து கொள்ள உதவும் அம்மா உணவகத்தை பாராட்டாதவர்களோ வயிறார சாப்பிட்டு விட்டு வாழ்த்தாதவர்களோ இருக்க முடியாது. அம்மா உணவகத்திற்குள் நுழைவோம், எப்படி செயல்படுகிறது என பார்ப்போம். சத்துணவு திட்டம், அன்னதான திட்டம், கஞ்சி தொட்டி என தமிழ்நாடு எத்தனையோ உணவு திட்டங்களை கண்டுள்ளது. ஆனால் அவற்றையெல்லாம் விஞ்சி நிற்கிறது சென்னை மாநகராட்சியின் மலிவு விலை உணவகம். இந்த மலிவு விலை உணவகங்களை பிப்ரவரி 19ஆம் தேதி முதலமைச்சர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். தற்போது வார்டுக்கு 1 என 200 கிளைகளை பரப்பி நிற்கிறது இந்த உணவகம். தற்போது அனைத்து தரப்பு மக்களுக்கும் உணவு தரும் அட்சய பாத்திர திட்டமாக இருக்கிறது என்கின்றனர் சிலர். அப்படி என்னதான் இருக்கிறது இங்கு என சென்னையில் உள்ள சில உணவகங்களை நாம் ஆய்வு செய்து வந்தோம். புன்னகை முகத்துடன் வரவேற்கிறது காலையில் மலர்ந்து நிற்கும் இட்லிகள். பள்ளி செல்லும் குழந்தைகள், பிற தொழிலாளர்களுக்கான காலை உணவாக சுட சுட தயாராக இருக்கிறது 1 ரூபாய் இட்லி, சாம்பார். ஒரு பக்கம் இட்லி வாங்கும் வரிசை என்றால் மறுபக்கம் எக்ஸ்ட்ரா சாம்பார் வாங்கி செல்வோருக்கான தனி வரிசை. எங்க குழுவில் இப்போ 12 பேர் நாங்கள் வேலை செய்துட்டு இருக்கோம். இது 2 ஷிஃப்டா நாங்கள் வேலை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மாவு சீக்கிரமா புளிச்சிடுறதுனால இப்போ வெயில் டைம் வேற, அதனால ஈவினிங்கா மாவு அரைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் 6 மணி வரைக்கும் இருந்து மாவுலாம் அரைச்சிட்டு போறோம். இப்போ காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி மூலயமாவே அவங்களே எங்களுக்கு காய்கறிலாம் கொடுத்துட்றாங்க. கண்காணிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ வராரு, சுகாதார ஆய்வாளர் அவர் வராரு. மற்றபடி மக்கள் கருத்துன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு நோட்டும் போட்டு வச்சிருக்கோம். தண்ணி எங்களுக்கு ஃபில்டர் பண்ணி தான் நாங்கள் குடிக்கிறதுக்கோ சரி சமைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணுறோம். மெட்ரோ வாட்டர் எங்களுக்கு தண்ணி வந்துட்டே இருக்கு. அது இல்லாத பாத்திரம் கழுவுறதுக்கு, அரிசி கழுவுறதுக்குலாம் நாங்கள் போர் வாட்டரை யூஸ் பண்ணிக்கிறோம். அரிசி கல் பொறுக்கிறது, ஜலிக்கிறது, புடைக்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏதாவது உமி எல்லாமே இருக்க தான் செய்யும் அரிசிலலாம். அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நாங்கள் அரிசிக்காக இட்லிக்கு மாவுலாம் ஊற வைக்கிறோம். எங்களுக்கு குறைஞ்ச விலையில நல்ல உணவாக எங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால சிஎம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிட்டு போறாங்க. இங்கு பிற வசதிகள் எப்படி இருக்கின்றன என்றால், உணவை விரைவாக தயாரிக்க கேஸ் அடுப்பு, தீ விபத்து ஏற்பட்டால் தடுக்க தீ தடுப்பு கருவிகள், பூச்சிகள், கொசு ஈக்களை அழிக்கும் விளக்கு, காற்றோட்டமான அறைகள், மினரல் வாட்டர் தண்ணீர் வழங்கும் எந்திரம், மதிய வெயிலில் வருபவர்களுக்காக எப்போதும் தயாராக இருக்கும் மின் விசிறி என சிறந்த கட்டமைப்புடன் உள்ளது இந்த உணவகங்கள். அதிக விலைக்கு உணவை விற்பனை செய்யும் பெரிய கடைகளும் ரோட்டோர கடைகளும் கூட உணவு தட்டை கழுவுவதில் சுகாதாரமான முறையை பின்பற்றுவதில்லை. ஆனால் இங்கு உணவு தட்டு 3 முறை கழுவி சுத்தப்படுத்தப்படுகிறது. மதியம் இங்கு தயார் செய்யப்படும் சாம்பார் சாதத்தின் மனம் அதை சுற்றியுள்ள பகுதிவாசிகளின் நாசிகளை துளைத்து கொண்டிருந்தது. இங்கே வரிசையில் நிற்பவர்கள் மலிவு விலை மதிய உணவு வாங்க நிற்பவர்களே. நான் மாநகராட்சி குப்பை வர்ற வேலை செய்கிறேன் சார். நான் ப்ரைவேட்டு கம்பெனி. ஆனால் அதில் ஒரு நாளைக்கு 180 ரூபா சார் சம்பளம். ஆனால் நான் டெய்லியும் அவனுக்கு 50 ரூபா 100 ரூபா கொடுத்து சாப்பிட்றது எனக்கு கட்டுப்படி ஆகாது சார். அதனால் டெய்லியும் இதில் ஒரு 8 ரூபா கொடுத்து சாப்பிட்டாக்கா நல்லபடியாக திருப்தியாக இருக்குது. நல்லா 2 ஊறுக்காய், ஒரு ரூபா ஊறுக்காய் 10 ரூபாவில் திருப்தியாக இருக்குது சார். இங்கு ஏழை எளியோர் மட்டுமின்றி தொழிலதிபர்கள், சாஃப்ட்வேர் பணியாளர்கள் என சில உயர்தட்டு வர்க்கத்தையும் காண முடிகிறது. அம்மா இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட வந்திருக்கேன். ஓகே, நல்லா இருக்கு, சாப்பிடலாம். 5 ரூபீஸ்க்கு கிடைக்குதுன்னா குட். சில பிச்சைக்காரர்கள் கூட காசு கொடுத்து தங்கள் பாத்திரங்களில் உணவு வாங்கி சென்றதை காண முடிந்தது. யார்கிட்டயாவது வாங்கிட்டு பிச்சை சாப்பிட்டு சில தாராள உள்ளங்கள் இந்த உணவகங்களுக்கு வரும் மிகவும் ஏழை எளியோர்க்கு உணவை இலவசமாக வாங்கி தந்து மகிழ்கின்றனர். அம்மா உணவு ஆரம்பிச்சதுலேருந்து வந்துட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்சது கொஞ்சம் சர்வீஸ் பண்ண ஏழைங்களுக்கு கூப்பன் வாங்கி அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதில் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி, சந்தோஷம். சுகாதார முறை எல்லா இடத்துலையும் நல்லா நடந்துட்டு இருக்கு. இது தொடர்ந்து நல்லபடியாக நடக்கணும்னு ஆண்டோட நான் பிரார்த்தனை. கோயம்பேடு பேருந்து நிலையம், சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களில்
நூற்றுக்கணக்கான உணவகங்கள் கொள்ளை லாபங்களுக்காக செயல்பட்டு வருகின்றன. இதை தடுக்க அடுத்த கட்டமாக இங்கும் இந்த மலிவு விலை அம்மா உணவகங்கள் திறக்கப்பட உள்ளது. வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதர்க்கெல்லாம் என்றார் மகாகவி பாரதி. அவரது வாக்கு மெய் ஆகியிருப்பது உண்மை. ஏழை எளிய மக்களுக்காக தமிழக முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்ட இந்த மலிவு விலை உணவகம் எல்லா தரப்பு மக்களிடமும் நன்மதிப்பை பெற்றுள்ளது. அம்மா உணவகம் என்ற இந்த உணவகம் தொடர்ந்து சுத்தம், சுகாதாரம், சுவை பேணப்படுவதால் அருமையான உணவகமாகவே பார்க்கப்படுகிறது. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் கார்கே.